சிஎஸ்கேவிடம் கடும் பேரம். சஞ்சு வேணுமா? அப்ப 2 முக்கிய வீரர்களை அனுப்புங்க. ராஜஸ்தான் கரார். 2026 ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அணிகளுக்கு இடையேயான வீரர்கள் பரிமாற்றம் குறித்த செய்திகள் கிரிக்கெட் வட்டாரத்தில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. அந்த வகையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனும் நட்சத்திர வீரருமான சஞ்சு சாம்சனை தங்கள் அணிக்கு ஈர்க்க சென்னை சூப்பர் கிங்ஸ் முயற்சிப்பதாகவும் அதற்கு ஈடாக சிஎஸ்கேவின் 2 முக்கிய வீரர்களை ராஜஸ்தான் அணி கேட்பதாகவும் வெளியாகியுள்ள தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக இந்த விவகாரம் சூடுபடுத்தி இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் சஞ்சு சாம்சனை வேறு அணிக்கு விற்கப் போவதில்லை என கூறிய நிலையில் சஞ்சு சாம்சன் தன்னை அணியில் இருந்து விடுவிக்குமாறு கோரியதாக ஒரு செய்தி வெளியானது. இதற்கிடையேதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் 2 முக்கிய வீரர்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தோனி ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு சிஎஸ்கே அணிக்கு ஒரு அனுபவமிக்க இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவைப்படுகிறார். ருத்துராஜ் கேக்வாட் கேப்டனாக இருந்தாலும் அவருக்கு பக்கபலமாக ஒரு மூத்த வீரர் இருப்பது அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். இந்த இடத்திற்கு சஞ்சு சாம்சன் மிகவும் பொருத்தமானவராக கருதப்படுகிறார். விக்கெட் கீப்பிங், அதிரடி பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டன்ஷிப் அனுபவம் என அனைத்தும் அவரிடம் ஒருங்கே அமைந்துள்ளன. இதனால் ஐபிஎல் அணி வர்த்தகம் மூலம் சஞ்சு சாம்சனை அணிக்கு கொண்டுவர சிஎஸ்கே நிர்வாகம் விரும்புவதாக கூறப்படுகிறது. சஞ்சு சாம்சன் போன்ற ஒரு மேட்ச் வின்னரை அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் தயாராக இல்லை. ஒருவேளை சாம்சனை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஈடாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் 2 முக்கிய வீரர்களை தர வேண்டும் என ராஜஸ்தான் அணி நிபந்தனை விதித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த 2 வீரர்கள் வேறு யாரும் இல்லை, சிஎஸ்கேவின் அதிரடி ஆல்ரவுண்டர் சிவம் துபே மற்றும் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் மதீஷா பத்திரானா. கடந்த சில சீசன்களாக சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டரில் சிவம் துபே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வருகிறார். குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்களை அவர் மைதானத்தின் நாலாபுறமும் சிதறடிப்பது அணிக்கு பெரும் பலமாக உள்ளது. அவரது அதிரடி ஆட்டம் பல போட்டிகளில் சிஎஸ்கேவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. ஜூனியர் மலிங்கா என்று அழைக்கப்படும் பத்திரானா தனது வித்தியாசமான பந்துவீச்சு, ஆக்ஷன் மற்றும் துல்லியமான யார்க்கர்களால் எதிரணி பேட்ஸ்மேன்களை திணறடித்து வருகிறார். டெத் ஓவர்களில் மிகச்சிறப்பாக பந்து வீசி குறைந்த ரன்களையே விட்டுக் கொடுக்கும் திறன் கொண்டவர். தோனியின் நம்பிக்கைக்குரிய பந்துவீச்சாளராக அவர் திகழ்ந்து வருகிறார். சஞ்சு சாம்சனுக்காக இந்த 2 வீரர்களையும் விட்டுக் கொடுக்க சிஎஸ்கே சம்மதிக்குமா என்பது மிக பெரும் கேள்வி. சிவம் துபே மற்றும் பத்திரானா ஆகிய இருவரும் சிஎஸ்கே அணியின் தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்களின் முக்கிய அங்கமாக உள்ளனர். அவர்களை இழப்பது அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இருப்பினும் தோனியின் இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய மற்றும் நீண்ட காலத்திற்கு அணியை வழிநடத்தக்கூடிய ஒரு வீரராக சஞ்சு சாம்சன் இருப்பதால் சிஎஸ்கே நிர்வாகம் இந்த கடினமான முடிவை எடுப்பது குறித்து யோசிக்கலாம். தற்போது வரை இது வெறும் யூகங்களின் அடிப்படையிலான செய்தியாகவே வலம் வந்தாலும் ஐபிஎல் ஏலத்திற்கு முந்தைய வீரர்கள் பரிமாற்றத்தில் எதுவும் நடக்கலாம். ஒருவேளை இந்த மெகா வர்த்தகம் உண்மையானால் இது ஐபிஎல் வரலாற்றில் மிக முக்கியமான வர்த்தகங்களில் ஒன்றாக நிச்சயம் இடம் பிடிக்கும். இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.